மனுஷன் ஏன் பாவம் செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய மனசுல என்ன வருது? ஏன் பாவம் செய்யலாம்? சரி, அடுத்த கேள்விக்கு போவான். தாவீது என்கிற ஒரு மன்னர் இருந்தார். அடுத்தவருடைய மனைவி பத்சேபாள் இடத்துல அவர் என்ன பண்ணாரு? தவறு செய்தார். அதற்கு தடையா இருந்த அவருடைய கணவரையும் என்ன பண்ணாரு? கொலை செய்தார். ரெண்டு மிக முக்கியமான பாவம். இப்போ இந்த பாவத்திற்கு காரணம் என்ன? கண்களை மிச்சைன்னு சொல்லலாம், அல்லது அதன் பல காரணங்கள் இருக்கலாம். ரைட். இப்போ பொருளாசையோடு ஒருத்தர் களவு செய்கிறார். அதற்கு காரணம் என்ன? களவுக்கு பின்னாடி இருப்பது என்ன? பொருளாசை. அப்படி ஒவ்வொரு பாவ செய்கைக்கு பின்பாக என்ன இருக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட பாவ மனநிலை இருக்கலாம் அப்படின்னு நம்ம பொதுவாக எண்ணுகிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில் நாமும் அதை குறித்து சரியா என்ன பண்ணணும்? வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கணும். மனிதன் பாவம் செய்வதற்கான ஒரே காரணம் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாதது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது தான் பாவம் செய்வதற்கான காரணம். ஆனா ஏன் கீழ்ப்படியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தான் அதிகாரம் உள்ளது அப்படின்னு அந்த மனுஷன் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள. அந்த மனநிலை தான் எல்லா பாவத்திற்கும் ஊற்று, எல்லா பாவத்திற்கும் அடிப்படை. நம்ம அமர்வோம். வேத வசனங்களின் அடிப்படையில் நான் நிறுவ போகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட்டும். நான் வாசிக்க போகிற இந்த அதிகாரத்தில் இருக்கிற சம்பவங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட். தாவீது என்பவர் மன்னராகிறார். அவருடைய வார்த்தைக்கு பெரும் அதிகாரம் இருக்கிறது. உச்சகட்ட அதிகாரம் யாருடையது? மன்னனுடைய வார்த்தையே இறுதி அதிகாரம் உள்ளது. இவர் என்ன செய்கிறார்? ஒரு யுத்த காலத்திலே ரொம்ப ரிலாக்ஸாக என்ன பண்ணுறாரு? மொட்டை மாடியில் மாறின்னு வச்சிங்களேன், உப்பரிகையில என்ன பண்ணுறாரு? உலாவுகிறார். வேதத்தில் அது தற்செயல் கிடையாது. ஆனால் நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். தற்செயலாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தற்செயலாக ஒரு பெண் குளிப்பதை என்ன பண்ணுறாரு? பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு தீய ஆசை அவர் மனதை தொற்றிக் கொள்கிறது. அதன் வழி அவர் என்ன பண்ணுறாரு? நடக்கிறார். என்ன சொன்ன மாதிரி கண்களின் இச்சை. அவர் அந்த பெண்ணோடு என்ன பண்ணுறாரு? பாவம் செய்கிறார். அப்படி பாவம் செய்த பிற்பாடு தொடர்ந்து அந்த பெண்ணை தன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்கு தடையாயிருந்த அவருடைய கணவரையும் என்ன பண்றாரு? கொலை செய்கிறார். இப்ப நம்ம வாசிக்க போகிற இந்த அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் இருக்கு. ஆனால் இப்ப முக்கியமான ஒன்றை சொல்கிறேன், கவனிங்க. பைபிள்ல நடந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த ஹிஸ்டரி கிடையாது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சுல. இதை இந்த ஆத்தர், இதை எழுதினவர், கடவுளுடைய ஆவியில இருந்து எழுதினவர் என்ன விரும்பினார் அப்படின்னா, தாவீதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஹிஸ்டரியை பின்னாடி வரப்போறவங்க கத்துக்கணும் அப்படி நினைக்கல. பைபிள்ல வரலாறுகள் உண்டு. ஆனால் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு அது எழுதப்படவில்லை. கொரிந்து புஸ்தகத்திலே தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்கு அது பாடங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது வித்தியாசமான பாடங்களை என்ன பண்ணலாம்? நாம் கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக இதுல இருந்து நான் எப்படிப்பட்ட செய்திகளை கேட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஓய்வு நேரத்தில் இருந்தால் நாம் பாவம் செய்ய நிறைய வழிவகை உண்டாகும். ஐடல், நம்ம சும்மா இருந்தோம்னா குத்தி அங்கங்க போவோம், நம்ம பாவம் செய்வோம் அப்படின்னு நிறைய பிரசங்கங்களை கேட்டிருக்கேன். அது உண்மை. ஆனால் அதை தவறா சொல்லலை. ஆனால் மெய்யாகவே ட்ரஸ்ட், THRUST, ட்ரஸ்ட், இது போய் தமிழ் என்னன்னு பார்க்கணும். நீங்க ஒரு வேத பகுதியை ஒரு ஆக்கியோன் எழுதும் பொழுது பக்கத்துல இருந்து அதை பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம்ல என்ன நோக்கத்தோடு அதை என்ன பண்றாரு? அதை பதிவு செய்கிறார். எந்த நோக்கத்திலே இதை அவர் எழுதினாரோ அந்த நோக்கத்திலேயே நான் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். அதுல இருந்து அந்த பாடத்தை என்ன பண்ணணும்? எழுதணும். இப்ப கவனிங்க, நீங்க இதை சோதிச்சு பார்க்கலாம். சோதிச்சு பார்த்து சரியா இருந்தா எடுத்துக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான்ங்கிற இடத்துல கோடு போடுங்க. அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். 4ஆவது வசனம். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி கோடு போடுங்க. 2, அவளை அழைத்து வர சொன்னான். அவனிடத்தில் வந்தபோது அவளுடைய சயனித்தான். சயனித்தான்.
பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனான். 6வது வசனம். அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு. போட்டு போட்டுங்க. எதில் போட்டு போடணும்? அனுப்பு. எத்தனை அனுப்பு வந்திருக்கு? 3. 8வது வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாதசுத்தி செய் என்றான். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது, அப்படி ராஜாவின் இடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. எங்க கொடுப்படணும்? அனுப்பப்பட்டது. 12. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? அனுப்பி விடுவேன். எங்க கொடுப்படணும்? வெரி குட். 14. காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து எங்க கொடுப்போம்? எத்தனை அனுப்பினா வந்திருக்கு? அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகள் எல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி. எத்தனை வந்திருக்கு? 7. கவனிங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அவனுக்கு தப்புன்னு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இவன் உண்மையுள்ள சேவகன். அனுப்புனது யாரு? ராஜா. அதிகாரம், அதை மீற முடியாது. அப்ப மறுபடியும் சொல்றான், ரூட்டை மாத்திடுவோம், நம்ம மாட்டிக்க கூடாது. அதனால உரியாங்கிறவன் சொல்றான், யுத்தம் முடிஞ்சிருச்சுப்பா, நீ வீட்டுக்கு போ. அங்கேயும் அவனை அனுப்ப என்ன பண்றான்? முயற்சி பண்றான். எல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன மாதிரி கண்களின் நிச்சயம் எல்லாம் ரைட்டு. என்ன நினைக்கிறான்? நான் நினைச்சதை செய்வேன், என்ன யாரு கேட்பா? அரசியல்வாதிங்க என்ன நினைக்கிறாங்க? என்ன யாரு கேட்பா? ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா நீ போ, எங்க போய் சொல்லுவ? போ, எந்த ஸ்டேஷனுக்குனாலும் சொல்லுவ. கேஸ் எடுப்பாங்களா? அவனுக்கு என்னோட அதிகாரம் கிடையாது. நீ என்ன செய்ய முடியும்? நான் சொல்றேன் செய். மனிதனுடைய எல்லா பாவத்திற்கும் அடிப்படை என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா அதை செய்வேன். நானே ராஜா. த்ரெஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? இப்ப த்ரெஸ்ட் வாசிப்போம். எல்லாம் முடிஞ்சு, நடக்க வேண்டியதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டாரு. ஏன்? ஆட்டம் போட்டு முடிச்சுட்டாரு. ஏன்? என்ன யாரும் கேட்க? இந்த முழு தேசத்திலும் என்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. என்னுடைய அதிகாரத்துக்கு இன்னொரு அதிகாரம் நான் அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஃபைனல் அத்தாரிட்டி யாரு? ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைச்சிங்கன்னா, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அந்தஸ்து உள்ளவன் இல்லாதவன், அறிவாளி முட்டாள் எல்லாம் நினைச்சுக்கிறான். என் வாழ்க்கைக்கு நான் ராஜா, நான் என்ன நினைக்கிறேனோ செய்வேன். அதுதான் பாவத்தினுடைய ஊற்று. இப்ப கவனிங்க, த்ரெஸ்ட் வாங்க. 12வது அதிகாரம். இந்த ஆக்கியோன் இதை தான் சொல்ல வர்றாரு. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திலே அனுப்பினார். என்ன சொல்றாரு? எத்தனை தடவை நீ அனுப்புன? செஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சு முடிச்சிட்ட. ஏதாவது நீ நினைச்சதுல ஏதாவது மாத்தி நடந்துச்சா? நடக்கல. இப்ப நான் அனுப்புறேன் பாரு. அதான் அங்க த்ரெஸ்ட். இப்ப என்னுடைய வார்த்தை இனி என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு சொல்றதுக்கு நான் என்ன பண்றேன்? என் வார்த்தை அனுப்புறேன் பாரு. நீ அதிகாரம் உள்ளவன் தானே, ஆனா சர்வ அதிகாரம் உள்ளவன் இல்ல. அதிகாரம் நீ நினைச்சதையே செஞ்சு முடிச்சிட்டு இல்ல. உன் மனசு நினைச்சத என்ன பண்ணிட்ட? செஞ்சு முடிச்சுட்ட. அதுல ஏதாவது பாக்கி வச்சியா? இல்ல. என்ன ஆட்டம் போடணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ண பண்ணி முடிச்சிட்ட. இப்ப நான் அனுப்புறேன் பாரு, என்னுடைய வார்த்தை அனுப்புறேன் பாரு. அவன் என்ன சொல்றானோ ஒண்ணு மிஸ் ஆகாம நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் என்ன பண்ணாரு? அனுப்பினார். அதான் த்ரெஸ்ட். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி பெருசா சொல்றாரு. ஒரு கதை சொல்லி அவருக்கு விவரமா சொல்றாரு. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு என்ன பண்ணிருப்பேன்? தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த பொல்லாப்பான காரியத்தை செய்து த்ரெஸ்ட் நம்பர் 2 அப்படின்னா என்னன்னா, என் பார்வைக்கு பொல்லாததா பட்டது உன் பார்வைக்கு இன்பமா பட்டுச்சு. பத்தியா? பாவங்கிறது என்ன? கடவுளுடைய பார்வைக்கு நேர் எதிரான. அவர் என்ன சொல்றாரு? கொள்ளையினாலும் வீடு நிரம்பாது, அநியாயமா சம்பாதிச்சுன்னா வீடு நிரம்பாதுங்கிற.
இல்ல நான் வீடு மேல வீடு கட்டுவேன், அதுதான் பாவம். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம் இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை. எல்லாம் சொல்லுங்க. பாவத்துக்கு காரணம் சொல்றாரு பாருங்க. அவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ண? அசட்டை பண்ணினது என்ன? அந்த அதிகாரத்தை நீ ஏற்றுக்கலப்பா, அதுதான் பிரச்சனை. பாவத்துக்கு காரணம் என்ன? அவருடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை இப்ப என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும்? யாருக்கு புரிய வைக்கணும்? நீ ராஜா தானே, இப்போ உன்னால தப்ப முடியுமா? அப்படிதான் லிஸ்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 10 வாங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி. 2வது தடவை என்ன வருது? அசட்டை பண்ணி. யாரா அசட்டை பண்ணா? கர்த்தருடைய வார்த்தையவா கர்த்தரையா? 2 ஒண்ணுதான். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது. இப்ப இந்த வார்த்தை நிறைவேறுமா? புரியுமா இல்லையா? அவனுக்கு வாசகர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? நாத்தானை அனுப்பினார். அவன் ராஜா கிட்ட போய் நீ செத்த இனிமே அப்படின்னு சொல்ல அவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஏன்னா அனுப்புறது யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறது எதுவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழும்ப பண்ணி. 11 உன் கண்கள் பார்க்க. எல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியம். உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். போட்டுங்க. இப்ப பாவத்தை ஒத்துக்கிட்டான் பாருங்க. 11 13 இப்பதான் பாவங்கிற வார்த்தையே வருது. கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணி எத்தனை தடவை வந்துச்சு? 2 தடவை. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாவங்கிற வார்த்தை இப்படிதான் வந்துச்சு. அதனுடைய விளைவு தான் பாவம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் சொல்லுங்க என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீங்க சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடினால், கவனிங்க, கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு யாரு காரணமாயிட்டாரு? குற்றம் என்ன? இப்ப 4வது குற்றம் இங்க சொல்லப்படுகிறது. அவன் பாவம் செஞ்சாங்கிறது உண்மை. என்ன சொன்ன? மத்தவன் இவெல்லாம் கடவுள் இவனை செஞ்சாரு, கடவுளுடைய இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொன்னாரு, கடவுள் இவனை அபிஷேகம் பண்ணாரு, இவனை இப்படி என்ன பண்ணிட்டான்? பாவம் பண்ணிட்டானே அப்படின்னு என்னுடைய நாமம் தூசிக்க நீ என்னவாயிட்ட? மறக்கக்கூடாது. அநேக சங்கீதங்களை தேவனுக்கு மகிமையான பாடினான். ஆனா அவன் வாழ்க்கை முறையினாலே தேவனுக்கு என்ன உண்டாயிற்று? மறந்துடக்கூடாது. பல பேர் என்ன பண்ண நினைக்கிறானுங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு பாடினா கடவுளுக்கு என்ன வந்துடும்? மகிமை வந்துடும். வசனம் சொல்லுறது ஒரே ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நீ என்ன வாயிட்ட? மறந்துடக்கூடாது. அவர் என்ன தப்பா பாடிட்டாரா? தப்பா வாழ்ந்துட்டார். இப்போ இந்த ஒரு சாமானியன்னா எனக்கு எப்பயும் மனசுல எழும்புற கேள்வி, வேத புஸ்தகத்தின் அடிப்படையிலே சரியான வாழ்க்கை முறை தான் ஆராதனை. சரியான வாழ்க்கை முறை தான் ஆராதனை. சரி, போகட்டும், நம்ம சப்ஜெக்ட் நினைப்போம். என்ன கவனிக்கிறீங்களா? இதுல த்ரெஸ்ட் என்ன? அனுப்பினான். கடைசியா ஒரு ஆள் அனுப்புனது யாரு? நாத்தானை யார் அனுப்புனாரு? கர்த்தர் அனுப்புனாரு. இது வரைக்கும் செஞ்சுட்டியப்பா எல்லாத்தையும், நான் உனக்கு என்ன பண்றேன்? அனுப்புறேன் பாரு. எல்லாம் நடந்துச்சா இல்லையா? வாலிபருடைய என்ன? அப்படிதான். ஏன்பா வேகமா போற அப்படின்னா அப்படிதான் போவோம். வண்டியில ஏன்பா இப்படி வேகமா போறியே? வாலிபர்கள்ல அப்படிதான் போவோம். அப்ப என்னன்னா, புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த அத்தாரிட்டி கீழே வர மாட்டேங்கிறாங்க? நான் தெம்பு இருக்கா, ஆட்டம் போடுவேன், அதான், வேற என்ன? கணவனையோ மனைவியையோ ஒருவர் பலவீனமா நினைக்கலாம். கணவன் ஏமாளி அப்படின்னு நினைக்கலாம். என்ன பண்ணுவான்? இப்போ என்ன? அப்படிதான். நீ முடிஞ்சதை பார்த்துக்க. மனைவி யார்கிட்ட சொல்லலாம்? கணவன்கிட்ட சொல்லலாம். கணவி யார்கிட்ட சொல்லலாம்? கணவன் யார்கிட்ட சொல்லலாம்? அவன்கிட்ட சொல்லலாம். நீ முடிஞ்சதை பார்த்துக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அதிகாரம் என்ன? ஒன்றும் பண்ணாது. கேட்டிருக்கீங்களா? அப்படி முடிஞ்சதை பார்த்துக்க. நீ உலகத்தில் இருக்க எந்த அதிகாரமே உன்னை ஒன்றும் பண்ணாதே வச்சுக்குவான். உயர் நீதிமன்றத்தை தீர்ப்பு எழுதுனா எங்க போகலாம்?
ரைட்டா? எந்த அதிகாரமே நம்மளை ஒன்றும் பண்ணாது, அப்படியே வச்சுக்குவோம். ஒரு அதிகாரம் இருக்கு, அதுதான் சர்வதிகாரம். அதுதான் என்னது? யாருமே தப்பிக்க முடியாது. கவனிங்க, என் இதயத்திற்கு ஏற்றவன் அப்படிங்கிற தமிழ்ல அந்த ஏற்றவன் அப்படிங்கிற அந்த மொழியை சேர்த்தாதான் தமிழ் வாசகர்களுக்கு புரியும். ஆனா மூலமொழி எப்படி இருக்குன்னா, அவன் என் இருதயம், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்வான். அதை சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, அவன் என்னுடைய, நான் என்ன நினைக்கிறேன்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னா தாவீதுடைய வாழ்க்கையை பார். அதுதான் அங்க சொல்ல வர. அவனையே உண்டு இல்லைன்னு பண்ணாரா இல்லையா? விட்டாரா? நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்க முடியாது. கீழே போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அது வேற வாசிக்க முடியாது, அந்த மாதிரி கொடுமையா இருக்கும். விட்டாரா? இருதயத்திற்கு ஏற்றவனே விட்டாரா? இருதயத்திற்கு ஏற்றவனே உடலைன்னா யாரையும் தாவீதையே உடலை, என்னையும் உங்களையும் விட்டுருவாரா? இது செஞ்சு பல வருஷம் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புதிய ஏற்பாடு எழுதுனாங்களா? எழுதுனாங்க. இந்த வம்சத்துல யாரு வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீதின் மைந்தன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் போனீங்களா இஸ்ரேல்ல நட்சத்திரங்கள் இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன? ஸ்டார் ஆஃப் டேவிட், தாவீதின் நட்சத்திரம். எல்லாம் ரைட்டு தான். இப்போ இதை எழுதி 1700 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. புதிய ஏற்பாடு எழுதி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இப்போ இதை எழுதிட்டு மத்திய வாங்க, 1:6 வாசிங்க. இந்த வம்ச அட்டவணைகள்லாம் எதுவும் கிடையாது, அதை விட்டுட்டு அப்படி போயிடுவாங்க. நானும் அப்படி புத்தி கட்டத்தனமா இருந்தேன். வம்ச அட்டவணை வந்துச்சுன்னா அதை அடுத்தது போயிடுறது. அப்புறம் என்ன சொல்ல வரேன் நான், அது ஏன் எழுதி ஏதோ கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, ஓவர் ரைட் பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி சில அப்படி விட்டுட்டு போவாங்க. அது நானும் புத்தி எடுத்தனமா இருந்தேன். அப்புறம் புத்தி வந்துச்சு, கர்த்தர் கொடுத்தார், வந்ததுங்களை கர்த்தர் கொடுத்தார். இதுல தான் ரகசியமே இருக்கு. கவனிங்க, 6வது வசனம் வாசிங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றார். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவர்களுக்கு சாலமோனை பெற்றார். இதுலயே அடிச்ச மாதிரி இல்ல? எத்தனை வருஷம் ஆச்சு? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணையில இதை எழுதுனா யாருக்கு அவமானம்? மறக்கல பாருங்க. அவரு ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் இன்னமும் கர்த்தர் அவளை எப்படிதான் பாக்குறாரு? நீ தூக்கிட்டு வந்துட்ட, குழந்தைய வந்துருச்சு, ஆனா நான் அக்னாலேஜ் பண்ணது முதல் மேரேஜ் தான். எத்தனை பேருக்கு புரியுது? உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அதாவது கிருபையா இருந்தாரு, அதெல்லாம் அடுத்தது. இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா, புரியுதா உங்களுக்கு? இந்த கேப் எவ்வளவு? அதாவது இன்றையிலிருந்து புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுச்சு இல்லையா, மத்தேயு, அது 2000 வருஷம். மத்தேயிலிருந்து 2 சாமுவேலுக்கு 1500 to 700 அப்படி வச்சுக்கலாம், ரஃபா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்டவர் மறந்துட்டாரா? கிருபையா இருந்தாரா? இருந்தார். மன்னிச்சாரா? மன்னிச்சார். நல்லா வாங்கி கட்டினாரா தாவீது? வாங்கி கட்டினார். எழுதும்போது என்ன இருந்தார்? எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன தம்பி, எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழே நம்ம வராமல் இருக்கலாம். மனைவியுடைய அதிகாரத்திற்கு மனைவி அதிகாரம் செலுத்த முடியுமா? ஆமா, கேட்க தானே, இஷ்டத்துக்கு ஆட முடியாது. பிள்ளைகள் யாருக்கு அக்கௌண்டபிள்? பெற்றோர்களுக்கு அக்கௌண்டபிள். கணக்கு கொடுக்கணும். நீ வாயை மூடு அப்படின்னா, என் பிள்ளை நீ வாயை மூடு அப்படின்னா நான் மூடிக்குவேன், அப்படி வச்சுக்குவோம். நீ வாயை மூடு, நான் மூடிக்கலாம். கர்த்தர் வாயை மூட முடியுமா? உன்ட்ட அனுப்புவாரேப்பா, நான் வாயை முடிக்குவேன். யாரு சொன்னாலும், பிள்ளை மட்டும் இல்லை, நீங்கள் யாரு சொன்னாலும் வாயை முடிக்குவேன், வாயை முடிக்குவேன். சரி ரைட், ஆனால் அனுப்புவாரே. புரியுதா? என் வாயை அடிச்சிடலாம், நான் அனுப்புவாரே. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, மகிமையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. என்ன சொன்னாரு? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கவனிங்க, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் அவர் சிலுவையின் முடிவு பரியந்தம், அதாவது மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை என்ன பண்ணாரு? எதற்கு கீழ்ப்படிந்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தார்.
யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்ன வந்தது? அந்த வார்த்தை லோகோஸ். அந்த வார்த்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? அந்த வார்த்தை. இப்ப வார்த்தையா இருந்த அந்த தேவன் மனுஷனா வந்ததுனால அந்த வார்த்தைக்கு மரண பரியந்தம், எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அவர் என்னவா இருக்கிறாரு? மனுஷனா மரண பரியந்தம் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். இப்ப கிறிஸ்துவை போல மாறணும்னா, கிறிஸ்துவை போல கீழ்ப்படியணும்னா, கிறிஸ்துவை போல அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கணும். அந்த வார்த்தை தான் அந்த இயேசுவை போல். அதான் நான் அடிக்கடி சொல்றது, ஆதி திருச்சபையே திருச்சபையின் மாதிரி, இயேசு கிறிஸ்துவே தனிப்பட்ட விசுவாசியின் மாதிரி. பாஸ்டர் கிடையாது. பாஸ்டர் மாதிரியா இருக்கணும். பாஸ்டர் என்ன பண்ணணும்? மாதிரியான ஒரு மாதிரி கிடையாது, மாடலா என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி குத்தம் குறைய கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும். மாடல் யாரு? அப்ப எப்படி இப்படி வாழ முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாகவே வாழ முடியும். எப்படின்னா, கடவுளுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கணும். இப்ப ஜனங்க அப்படி ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க? ரட்சிக்கப்படாதவர்களால வாழ முடியுமா? இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா அறிஞர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க? மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்ல புத்திமதிகளை கேட்டா மனுஷன் மாறிடுவான். அப்பனா மனிதனுடைய பிரச்சனை என்ன? அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? கொஞ்சம் புத்திமதி சொன்னா மனுஷன் மாறிடுவானா? என்ன சொல்றாங்க? அவன் தெரியாம செய்யறான்ப்பா, கொஞ்சம் அவனை எஜுகேட் பண்ணீங்கன்னா, மறுபடியும் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் அவனுக்கு விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா அவனை மாத்திரலாம். மனுஷனுடைய பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க? அறியாமை நினைக்கிறாங்க. அதாவது இன்டெலெக்ட், அறிவிலே மனிதனுக்கு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி வேதம் ஒரு நாள் சொல்லலை. ரெண்டாவதாக, மனிதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா மாரல், அதாவது சன்மார்க்கம். அதாவது அவனுக்கு எது தப்பு எது சரின்னு தெரியல, எது தப்பு எது சரி, இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா மனுஷன் என்ன பண்ணிடலாம்? மாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனுஷனுடைய பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க? மாரல்னு நினைக்கிறாங்க. மூணாவது, மனிதனுடைய பிரச்சனை பிசிக்கல்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய பிரச்சனை ஏன் அவன் திருடுறான்? பசிக்காக திருடுனான். ஏன் அவன் போய் சொல்லலாம்? சந்தர்ப்ப சூழ்நிலைனால என்ன பண்ணலாம்? சொல்லலாம். எல்லாம் இருந்துச்சுன்னா, சூழ்நிலை சரியா இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? நல்ல மாதிரி நடந்துக்கலாம். மனுஷனுடைய பிரச்சனை என்ன நினைக்கிறாங்க? பிசிக்கல்னு நினைக்கிறாங்க. மனிதனுடைய பிரச்சனை அறிவு, இன்டெலெக்ட். அவன் என்னன்னா அறிவில் தான் பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் உத்தியா சொல்லி கொடுத்து அவனை என்ன பண்ணிடலாம்? மாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகம் அப்படி நினைக்குது. ரெண்டாவது, மாரல். மனிதனுடைய சன்மார்க்கத்தில் பிரச்சனை இருக்கு. அவனை நெறிப்படுத்த முடியும். அவனை பக்தி மார்க்கத்தில் நடத்தி அப்படியே ஜெபம் பண்ண வச்சு எந்த அளவுக்கு அவன் பைபிளை படிக்கிறானோ, எந்த அளவுக்கு அவன் உபாசிக்கிறானோ அவனை கொண்டு வந்துட முடியும், சன்மார்க்கமாக கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர் கூட சில அப்படி நம்புறாங்க. மூணாவதா, ஃபிசிக்கல். ஒருத்தனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலை வெட்டி இல்லாதனால அப்படி சுற்றிட்டு இருக்கான்ப்பா. வேலை கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் என்ன ஆகிடும்? சரியா போயிடும். அப்படி சரியாகுமா? அப்படி சரியாகாது. ஏன்னா இங்கே செய்யறது தான் வேலையில் பார்ப்பான் அவன். அப்புறம் சின்ன வயசு சரியா போயிடும். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்? சரியா போயிடும். அது 2 பேர் வாழ்க்கையும் தொலைக்கிற மாதிரி அது. ஆனால் வேதம் என்னதுமா சொல்லுது? மனிதனுடைய பிரச்சனை எங்கன்னா மாரல் கிடையாது, பிசிக்கல் கிடையாது, இன்டெலெக்சுவல் கிடையாது. மனிதனுடைய பிரச்சனை அறிவிலே அல்ல, சன்மார்க்கத்திலே அல்ல, அல்லது சரீரத்திலும் சரீர தேவைகளிலும் இல்லை. மனிதனுடைய பிரச்சனை ஆவியிலே இருக்கிறது. ஆவிங்கிறது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இயக்க ஆற்றல். மனிதன் எப்படி இயங்குகிறானோ அந்த இயக்கத்திற்கு தூண்டுதலாக அமைகிறது இல்லையா, அதுதான் ஸ்பிரிட்டு. மனிதன் இயங்குறான் இல்லையா, சரீரத்திலே இயங்குகிறேன். இந்த இயக்கம் எங்க நடக்குது? மனதிலே நடக்குது, சிந்தையில நடக்குது. அது சாஃப்ட்வேர் மாதிரி, இது ஹார்ட்வேர், இது சாஃப்ட்வேர் மாதிரி. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி உனக்கு இயக்குது இல்லையா, அது என்னது? ஸ்பிரிட்டு. அது என்னதுங்க? மனிதனுடைய பிரச்சனை ஆவியிலே இருக்கிறது. என்ன சொல்ல போனால் மனிதனுடைய பிரச்சனை ஆன்மீகமே. எங்க சொல்லலாம்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உலக வழக்கத்தின்படி மனுஷன் ஏன் வாழ்றான்? யார் செய்யலங்க? யாரு செய்யல? நீ காட்டு. ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாதவனை காட்டு. நீ கேள்வி என்ன? நீ காட்டு. இன்ஸ்டா இல்லாதவனை காட்டு. ஏன்ட கேட்டீங்கன்னா நான் காட்டிடுவேன். நான் நீ ஒழுங்கா இருன்னு சொன்னாரா? நீ என்ன மாதிரி இருந்தாரா?
இன்னொருத்தர் உலகத்தை பார்க்க சொன்னாரா? வேதம் என்ன சொல்லுது சொல்லுங்க. யார மாதிரி இருக்கணும்? கர்த்தரை போல இருக்கணும். என்ன சொல்றாங்க? உலக வழக்கத்தின்படி தான் நாங்க நடக்கிறோம், அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆவி வேலை செய்யுது? உலக ஆவி வேலை செய்யுது. உலக வழக்கத்தின்படி வாசிங்க, வாசிங்க. முற்காலத்தில்ட்டாரு விசுவாசியா இருந்ததற்கு முன்பாக அவ்விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. எல்லாம் சொல்லுங்க, அதிகார பிரபு. எத்தனை பேருக்கு கனெக்ட் பண்ண முடியுது? எத்தனை பேர் உங்களால கனெக்ட் பண்ண முடியுது? அவங்க எந்த அதிகாரத்துக்கு ரட்சிக்கப்பட்டவனால் தான் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட முடியும். ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கு. தேவனுடைய ஆவி இருக்கு, சாஃப்ட்வேரும் இருக்கு, ஹார்ட்வேரும் இருக்கு. தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கு. அந்த அதிகாரத்துக்கு கீழே அவனாலதான் வர முடியும். உலகத்தின் அதிகாரத்திற்கும் பிசாசின் அதிகாரத்துக்கும் ரட்சிக்கப்படாத ஒருவன் கீழ்ப்படியதான் வேண்டும். வேற வழி அவனுக்கு இல்லை. இப்ப நம்ம கேட்கக்கூடாது, இவங்க பைபிளையே படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க? 10 வருஷமா சர்ச்சை வந்துட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க யாருடைய அதிகாரத்துக்கு கீழே வரல? தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 2 பேர் பேசிட்டு போறாங்க. என்னப்பா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. 3ஆவதா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு, உயிர்த்தெழுந்த இயேசுவானவர். என்ன பேசிட்டு போறீங்கன்னு கேட்கிறாரு. என்னங்க நீங்க வெளியூரா, நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? கவனிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துவே பேசினாலும் உங்களோட விளக்கமா பேசி உங்களுக்கு வேத வாக்கியங்களை வச்சுதான் தன்னை யாருன்னு புரிய வைப்பார். எத்தனை பேருக்கு விளங்குது? வேத வசனங்களை வச்சுதான். கவனிங்க, விளக்கமா நீங்க ஒரு செய்தியை கேட்டீங்கன்னா உங்களோட யாரு பேசுறது? எப்பா நீ போட்டாரு பாரு, அது எந்த ஸ்பிரிட்? அது வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது இருதயம் என்ன பண்ணுச்சான்? இப்ப சொல்லுங்க, என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, நீங்க யாரும் சொல்ல, நீங்க கோல்டு பைபிளை வாச்சா தூக்கமா வருதுங்க. ஏன் தூக்கமா வருது? அதை இயேசுவானவர் விளங்க காட்டணும், அப்பதான் இருதயம் எரியும். வாசிச்சா தூக்கம் தான் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? வாசிச்சா என்னதான் வரும்? தூக்கம் தான் வரும். மூளை புரியலன்னா ஷட் ஆயிரும். 3 நிமிஷத்துல ஷட் ஆயிரும். உங்க பிரெயின் ஒரு பிரசங்கத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப முக்கியம். 3 நிமிஷம்தான். இது நமக்கு என்ன கிடையாது, இது நமக்கு சம்மந்தம் இல்லை, இது நமக்கு புரியாது, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் 3 நிமிஷத்துக்குள்ள உங்க பிரெயின்ல வந்துடும். அப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஷட் ஆயிரும், அதுக்கு மேலே கேட்காது. அதுதான் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு உடனே ஆயிரும், அவங்க அறிவியலுக்கு அப்பாற்பட்டு இயங்குறவங்க, உள்ள நுழைஞ்ச உடனே ஆயிரும். ரைட்டா? அப்ப விலங்க என்ன பண்ணாரு? நல்லா கவனிச்சிங்க. ஜனங்க எதுக்கு போய் தேடுறாங்க? விளக்கமா படிக்க தான் போறாங்களா ஆண்டவர்கிட்ட? நல்லா புரியுங்க. அது நான் நிறைய வாசிச்சோம்னா, நீங்க விளக்கமா படிக்க தான் தேவாலயத்துக்கு வராங்களா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். கவனலாமா? கண்களை மூடும். இப்படி கேட்ட வார்த்தைகளை சிந்திப்போம். நம்ம ஆட்டம் போடக்கூடாது. நாமும் என்ன பண்ணக்கூடாது? அன்னைக்கு இருந்த ஆண்டவர் 2000 வருஷம் கழிச்சு மாறல. அதுக்கு தான் மத்தையை காட்டினேன் உங்களுக்கு. 1700 வருஷம் கழிச்சு அதை மாறல. இன்னைக்கும் மாற மாட்டார். அனுப்பி ஆட்டம் போடக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் கிடையாது. அங்கே பிரச்சனை என்ன? வயசு கோளாறு இல்லை, ஸ்பிரிட்டிலேயே உனக்கு பிரச்சனை. நீ வாலிபனா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை நினைக்கக்கூடாது. வளர்ந்தா சரியாகாது, அது வளர்ந்தா ஜாஸ்தி தான் ஆகும். வீட்டில் ஏன் அதிகாரத்தை கீழ்ப்படிய முடியறாங்க? ஒரு ஆஃபீஸ்லன்னா ஒரு அதிகாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்துக்கு ஏன் கீழ்ப்படிய முடியல அப்படின்னா, நான் நினைக்கிறத செய்வேன், எனக்கு எல்லாம் தெரியும், என் அதிகாரம் தான் பெருசு. ஏன் மாற்றி பேசணும்? ஏன் அதட்டுறோம்?
ஏன் ஒரு வார்த்தையை விடவும் நம்ம மேலோங்கி போனால் அதை ஆஃப் பண்ணிட முடியும்னு நினைக்கிறோம். ஏன் சமாளிக்கிறோம்? ஏன்னா நம்மளுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த பார்க்குறோம். ஆனால் பைபிள் இஸ் கிளீன். தேவன் கடைசியாக அவன் விட்டார். அவன் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தார். முடித்ததுக்கப்புறம் இவர் வார்த்தையை எழுப்பினார். நடந்து எல்லாமே க்ளீனாக நடந்துச்சு. யாராலையும் அதை மாற்ற முடியல. எல்லாமே நடந்துச்சு. இப்போ அதை யோசிச்சு பார்க்கணும். வேதாகமத்தின் இறை வார்த்தையின் அதிகாரத்திற்கு என்னை அர்ப்பணிக்காட்டி என் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? பாவம் இருக்கும், அவமானம் இருக்கும், நான் நினைச்சதை செய்வேன். என் கண்ணு என் கண்ட்ரோலில் இருக்கணும்னா தேவனுடைய அதிகாரத்துக்கு நான் கீழே வரணும். தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு கீழே வரணும். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அவர் யார்? வார்த்தையாய் இருந்த தேவன். மனித உருவ காணப்பட்டு வந்ததுனால அவர் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலுக்கு காரணம் என்ன? அவர் வேத வார்த்தைகளுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தார். நிறைய வேதத்தில் நிறைய வாசிக்கலாம். நீங்கள் ஏற்பாடு இன்றைக்கு ஏன் ஒரு மனிதனால கீழ்ப்படிய முடியல? ஏன் ஜனங்க உலக வழக்கத்தின்படி நடந்துக்கிறாங்க? ஏன்னா அதிகாரம், பிசாசின் அதிகாரத்தை நம்மளால வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட நபர்கள் சபையின் குறுகையில் இருப்பாங்களா? இருப்பாங்க. பிசாசின் அதிகாரத்தை கீழே இருக்கிறாங்க, உலகத்தின் அதிகாரத்தை கீழே இருக்கிறாங்க, அவங்களுடைய சுவாபத்தின் அதிகாரத்தை கீழே இருக்கிறாங்க. மனிதனுடைய பிரச்சனை என்ன? அறிவோ, சரீர பற்றாக்குறையோ, சன்மார்க்க தோல்வியோ அல்ல. மனிதனுடைய பிரச்சனை ஸ்பிரிட். அவன் ஆழமாக, மனிதனுடைய பிரச்சனை ஆழமானது. அவன் எப்படி இயங்குகிறான்? தேவனுக்கு எதிராக தான் இயங்குகிறான், பிசாசினால் இயங்குகிறான். விமோசனம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை விளக்கி காண்பித்து தன்னை புரிய வைக்கும் பொழுது அந்த மனிதனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அவன் ஆவியில அப்பதான் வெளிச்சம் வரணும். அந்த இருதயம் எரியும் பொழுது அந்த வெளிச்சத்திலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பான். தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே விதமா இந்த வேத வசனங்களின் வெளிச்சத்திலே அவன் பார்ப்பான். அடுத்தது என்ன செய்யணும் அவன்னா, அந்த பாவத்தோடு போய் நின்று, ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு புதிய இதயத்தை தாரும், இனி நான் அல்ல நீர் என்னை ஆண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மறுபிறப்படைகிறான், பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறான், தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலே வாழ அவன் ஊக்குவிக்கப்படுகிறான். அப்ப இதை போய் சொல்லணும், அவங்கள சீசராக்கணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். பலர் வஞ்சிக்கப்படுறதுனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதோட முடிஞ்சு போச்சு. ஞானஸ்தானம் எடுத்தோன்னே என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க எல்லா அதிகாரத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. இனி என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. யார் சொல்றதையும் கேட்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. தேவன் கட்டளையிட்ட, அதிகாரத்தோடு கட்டளையிட்டவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி, உபதேசத்திற்கு கீழ்ப்படியும்படி தொடர்ந்து திருச்சபையில இருக்கணும். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வரட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.